ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் திருப்பதி போயிட்டு வந்தோம். சேம் டேயில் மார்னிங் கிளம்பி நைட் வந்துட்டோம். எப்படியெல்லாம் வந்தோம், தர்ஷன் என்னென்ன தர்ஷன்லாம் திருப்பதி போகிறதுக்கு அவைலபிளாக இருக்குது, நம்ம அதை எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், எல்லாமே எவ்வளோ செலவாச்சு, எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் இந்த ட்ரிப்பில் பண்ண தப்புக்களையும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் போனீங்கன்னா எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம், எப்படி நீங்கள் அழகாக ஒரு பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னலாம் தர்ஷன் இருக்குது திருமலாவில் நம்ம பார்க்குறதுக்கு அப்படின்னா, சர்வ தர்ஷன், அதாவது டிக்கெட் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக திருமலைக்கு போய் க்யூவில் நின்றுட்டு டிக்கெட்டை வாங்கி தர்ஷனை பார்க்கறது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டைம் ஸ்லாட் சர்வ தர்ஷன். அதாவது இந்த டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா திருப்பதியில் எஸ்எஸ்டி டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நான் எந்தெந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். அது இல்லாமல் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் இருக்குது. ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன், விர்ச்சுவல் சேவை, அந்த மாதிரி நிறைய சேவைகள் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்திங்கன்னா நீங்கள் திருமலாவில் போகணும் அப்படின்னா இந்த 3 இடத்துல கொடுக்குறாங்க. அதாவது பூதேவி காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்குது, ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸு, விக்ஷு நிவாசம், அங்கே டைம் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போய்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மற்ற எல்லா இதுக்கும் தர்ஷனுக்கும் பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு பிஃபோரே நீங்கள் புக் பண்ணிக்கணும். அதுக்கான டேட்டை பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, இதெல்லாம் புக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டரே பண்ணலைன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் கொடுத்துட்டிங்க அப்படின்னா மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் எந்த கோவிலுக்கு வேணும் அப்படின்னு. ஸ்ரீவாரி டெம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அது அவைலபிலிட்டி டேட் எல்லாமே காமிச்சிடும். விர்ச்சுவலுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கல்யாண உற்சவம் விர்ச்சுவல் புக் பண்ணிட்டு 1 இயர்க்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் 1000 ருபீஸு, 2 பேர் போகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய தர்ஷன் உள்ளே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆனால் டேட்டை மட்டும் கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்கள் போய் புக் பண்ணிடணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் 10:05க்கு போனால் கூட உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு உங்களோட பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாமே டேட்டா கொடுத்துட்டிங்க அப்படின்னா பேமெண்ட்டும் பண்ணிட்டீங்கன்னா அழகாக உங்களுக்கு புக் ஆகிடும். இப்போ வாங்க நாங்கள் எப்படி திருப்பதி போகணும்னு சொல்கிறேன். கரெக்டாக மார்னிங் 4 o'clock எழுந்து குளித்து அழகாக ரெடி ஆகிட்டு ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து குரோம்பேட்க்கு போயிட்டோம். பஸ்ஸில் தான் போகணும். ஸோ சென்ட்ரலுக்கு போயிட்டோம். சென்ட்ரல் போகும்போது பார்த்திங்கன்னா காலையில் வெள்ளை, ஸோ கூட்டம் எதுவுமே இல்லாமல் ஒரு 5:30க்கெலாம் ரீச் ஆகிட்டோம். சென்ட்ரலில் அடையார் ஆனந்த பவனில் டிஃபன் நம்மளை வருகன்னு கூப்பிட்டுட்டே இருந்துச்சு, ரொம்ப டெம்ப்ட் பண்ணிச்சு. 5:30க்கெலாமே இட்லி வடை, பொங்கல் வடான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை. எங்களுக்கு 6:25க்கு ட்ரெயின் சென்னையிலேருந்து திருப்பதிக்கு சப்தகிரி எக்ஸ்பிரஸ் போகுது. ஸோ அதில் தான் அழகாக புக் பண்ணியிருந்தோம். பர் பர்சனுக்கு பார்த்திங்கன்னா 75 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டியும் சேர்த்து ஒரு 2 பேருக்கும் சேர்த்து 174 ஆச்சு. அழகாக ட்ரெயினில் ஏறி உட்காந்தோம். ரொம்ப தாராளமாக காலெல்லாம் நீட்டிக்கலாம், கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. இது நார்மல் ஏசியெல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மல் கிளாஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். அழகாக சீட்டிங் கிளாஸில் புக் பண்ணிவிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அழகாக போயிட்டே இருந்தோம். சூப்பராக இருந்தது. திருப்பதி வந்துருச்சு. கரெக்டாக 9:25க்கு திருப்பதி கொண்டு போயிட்டாங்க. இறங்கி அழகாக ஆப்போசிட்டில் பார்த்தா ஏசி பஸ்ஸு திருப்பதி டு திருமலாக்கு. ஒரு சைடுக்கு 110 ருபீஸ் பண்ணுறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு சைல்டுக்கெலாம். நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா ஆதார் கார்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 15 ருபீஸ் குறைச்சி கொடுக்குறாங்க. ஸோ அழகாக பஸ்ஸும் நின்றுட்டு இருந்தது. 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி பஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சூப்பரானது. முக்கியமாக என்னென்னா எலக்ட்ரிக் பஸ்ஸு, நோ பொல்யூஷன், நோ சவுண்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அழகாக கம்ஃபர்டபுளான ட்ரிப்பில் போயிட்டு சூப்பராக திருப்பதிக்கு போகணும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையாகவே என்னை கேட்டிங்கன்னா இது ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஸோ திருப்பதியிலேருந்து திருமலாவுக்கு போகும்போது யாரெலாம் இந்த மலையில் அழகாக வெங்கடேச பெருமாளே படுத்துட்ருக்க மாதிரி இருக்கும், இதை மிஸ் பண்ணாமல் போனீங்கன்னா பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போதே இருக்கும் அது அழகாக பார்த்திங்கன்னா இப்போ பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிட்டு உள்ளே போகிறோம் திருமலை ஏறுறதுக்கு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா செக்கிங் பாயிண்ட் எல்லாருமே. எனக்கு திருப்பதியிலே ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அழகாக இறக்கி எல்லாமே லக்கேஜோடு போய் செக் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் போனது சண்டே. ஸோ பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷு. ஐயோ உள்ளே எப்படிடா தர்ஷன் இருக்கும், எவ்வளோ நேரம் ஆகுதோ, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸோடு தான் திருமலாக்கே போகணும். பட் இருந்தாலும் எல்லாமே ஸ்ரீனிவாச பெருமாள் பார்த்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு நம்பிக்கையில் போகணும். ஃபுல்லாக செக்கிங் எல்லாம் வந்து நம்ம லக்கேஜ், பர்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிடுவாங்க. அழகாக செக் பண்ணிவிட்டு செக்கிங்கை முடிச்சுட்டு திருப்பி நம்மளுக்கு அதே பஸ்லேயே வந்து ஏறிக்கலாம். நீங்கள் பஸ் நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லா பஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். அழகான பஸ்ஸில் ரெட்டுக்கு ரெட்டு மேட்ச் பிக் எடுக்காமல் இருப்போமா? சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அழகாக பிக்சரும் எடுத்துட்டு அப்படியே அந்த குளிர் காற்றில் காலை நேரத்தில் அந்த வெயிலோடு சேர்ந்து அழகான இயற்கையை ரசிச்சுக்கிட்டே எங்களோட பயணத்தை வந்து போயிட்டு இருந்தோம். நடுப்புற வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தா கோவிந்தான்னு அந்த மாதிரி பாட்டு வேறு பஸ்லையும் போட்டிருந்தாங்க. காதுக்கு நல்லா அங்கேயே வந்து ஒரு டெம்பிள் வைப்பு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அந்த பனி மூட்டத்தை பாருங்கள், மலையிலேருந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசம்பர்லலாம் நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்கன்னா பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸோ ரொம்ப ரூம்லேயே நீங்கள் வச்சுருவீங்க அப்படின்னா லக்கேஜ் எல்லாத்தையுமே ரூம்லேயே வச்சுருங்க. நாங்கள் பண்ணது என்ன பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் கவுண்ட். நாங்கள் வந்து சரி சேம் டே ரிட்டர்னால் ரூம்ஸ் எதுவுமே புக் பண்ணாமல் போயிருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து தர்ஷனம் எல்லாம் முடிச்சுட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா மொபைல் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லிப்பர் எடுக்க தான் வந்து எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ரூம்ஸ்லேயே வந்து உங்கள் மொபைலு, ஸ்லிப்பர் எல்லாத்தையுமே வச்சுட்டு வந்துடுங்க. திருமலாக்கு அழகாக வந்துட்டோம். சூப்பராக இருந்தது. திருமலாக்குள்ளே நுழையும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே உண்மையாகவே ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். அழகாக அங்கேருந்து இறங்கின உடனே பார்த்திங்கன்னா 300 ருப்பீஸ் அந்த கவுண்டருக்கு தான் நம்ம போகணும், ஏடிசி சர்க்கிள்க்கு. இறங்கின உடனே அங்கேயே வந்து கார் ஒன்று இருந்தது. இப்போ பர்சனுக்கு 50 ருப்பீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அழகாக போனீங்கன்னா ஸ்லிப்பர் எல்லாமே போட்டுகிட்டே போனால் ஏடிசி சர்க்கிள்க்கு பக்கத்தில் வந்து போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ பர்சனுக்கு 50 ருப்பீஸ் கொடுத்தோம். அழகாக இறங்கிட்டு அந்த இடத்துலையே லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா ஷூப் கீப்பிங் சென்டரும் இருக்குது. ஸோ அங்கே ஸ்லிப்பரை வச்சுட்டு முடிச்சிட்டோம். கம்மிங் வீடியோவில் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் ஜெயஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர், வணக்கம்.